வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். எஸ்பிஜே கற்போம் கற்பிப்போம் டிஏஎஸ் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி தமிழ்நாடு அது சார்பாக இந்த லடாக் ஸ்டோரியை பற்றி நம்ம ஒரு ஆக்சுவலாக லடாக்ல என்ன நடக்குது, ஒரு 3 lakhs பீப்புள் அதோட சிட்டிசன்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 3 லட்சம் பேரில் இவ்வளோ பிரச்சனை எப்படி ஆகுது, அது மணிப்பூரோட கம்பேர் பண்ணுறாங்க. நிறைய பேர் லடாக்கை பற்றி சரியாக ஒரு புரிதலே இல்லாமல் நிறைய ஆளாளுக்கு சோஷியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேசிக்கலாக இந்த போஸ்டில் இந்த பர்டிகுலர் ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு ஓரளவுக்கு லடாக்கை பற்றியும் அதன் பேக்ரவுண்டு அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே ஷார்ட்டாக எதுக்காக போராட்டம் நடக்குது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி லேமேனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தான் இந்த ப்ரெசன்டேஷனோட பேசிக் ஐடியா. ஸோ ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் ஸ்டோரி as well as நீங்கள் ஃப்யூச்சரில் வந்துட்டு லடாக்கில் எது நடந்தாலும் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு எல்லாமே தெரியறதுனால ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் பிளைண்டாக எதையும் எழுதுறதோ இந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறதோ விட்டு ஓரளவுக்கு நாலேஜபிள் பர்சனாக நீங்கள் வந்து ஒரு கரெக்டான டெசிஷனை எடுத்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களோட கருத்துக்களை சொல்லலான்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த ப்ரெசன்டேஷன். ஓகே, ப்ரெசன்டேஷனுக்கு போகலாங்களா? ரெடியா? முதலாவதா இந்த போராட்டத்தை யார் நடத்துறாங்கன்றது ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருந்தோம். எல்ஏபி இது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கிடையாது, இது ஒரு சிவில் சொசைட்டி மாதிரி ஆர்கனைசேஷன் மாதிரி அந்த மாதிரி வச்சுங்களேன், என்ஜிஓஸ் அந்த மாதிரி ஒரு சொசைட்டியா மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இந்த லே அபெக்ஸ் பாடி எல்ஏபின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபாரம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், என்விரான்மெண்டலிஸ்ட், அண்ட் தென் எஸ்பெஷலி சோனம் வாங்சுக் அவரும் இதில் இன்வால்வ் ஆகிருக்காரு. ஸோ இது ஒரு குரூப் ஆஃப் இன்டலெக்சுவல்ஸ். அவங்க வந்து லடாக்கில் எப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சர் வேணுன்றதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணி அந்த பேசிஸில் இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்துருக்குறாங்க. அதாவது ரீசெண்டாக நடந்தது வந்து ஃபாஸ்டிங். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. ஸோ இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. 370 ரிமூவ் பண்ணாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறமா இவங்களுக்கு டிமாண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, கொஞ்சம் டிமாண்ட்ஸ் எல்லாம், அதாவது ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அந்த மாதிரி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இப்போ ரீசெண்டாக அதெல்லாம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக ஆட் ஆன ஒரு ஒன் மோர் பாயிண்ட் வந்து லடாக்குக்கு தனியாக ஸ்டேட்ஹுட் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து முன்ன வச்சு ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ரீசெண்டாக. அதுக்கு முன்னாடி வரலாம் வேற மாதிரி டிமாண்ட்ஸ் இருந்தது. அந்த டிமாண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் ஆகிட்டு இருக்கு. பூரா ஒரு 4-5 இயர்ஸில் லாஸ்ட் 60 இயர்ஸ் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் தே ஆர் ட்ரைங் டு டூ சம்திங். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஆட் ஆன ஒரு பாயிண்ட் வந்து ஸ்டேட்டோடு தனியாக வேணும், எங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டேட் மாதிரி ஒரு டிமாண்ட் வந்து ரீசெண்டாக ரைஸ் பண்ணது. அதுக்கு பேசிஸில் தான் இப்போ சடனாக ஃபாஸ்டிங் எல்லாம் அந்த ஃபாஸ்டிங் உண்ணாவிரத போராட்டம்லாம் ஆரம்பிச்சது. ஸோ கவர்மெண்ட் என்ன சொன்னதுன்னா 6th அக்டோபரில் நம்ம உட்காந்து வில் சிட் டுகெதர் அண்ட் வி வில் டிஸ்கஸ். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நாங்கள் இப்போ ஃபாஸ்டிங்கை நிறுத்த முடியாது, இமீடியட்டாக உங்களுக்கு நீங்கள் வந்து உட்காரணும் அப்படின்னு. அப்போ கவர்மெண்ட் வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஒருத்தரை மிரட்டினீங்கலாம் ஆகாது. இது மாதிரி ஒருத்தருக்கு நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா அடுத்தடுத்து வேற ஆளுங்க ஃபாஸ்டிங்கில் உட்காடுறேன் இமீடியட்டாக வந்து பேசணும், அந்த மாதிரி இல்லை. ஒரு கவர்மெண்ட்ன்றது நிறைய விஷயத்த யோசிச்சு நிதானமாக அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு, எஸ் டிலே இருக்கக்கூடாதுன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல தான் அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணல. 6th அக்டோபர் தான் டிஸ்கஷன் பண்ண முடியும்னப்போ அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து வயலண்ட் ஆகிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. அந்த டைமுக்கு சோனம் வாங்சுக் அந்த ஒரு ஃபாஸ்டிங்கில் உட்காந்துட்டு இருந்த 4 பேர் வந்து சீரியஸ் ஆகிட்டு அட்மிட் ஆகிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அந்த டைமுக்கு சோனம் வாங்சுக் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அந்த ஸ்பீச்சில் ஒரு அரப் ஸ்ப்ரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அரப் ஸ்ப்ரிங் மாதிரி இங்கே நடக்கும். ஜென்செட் போராட்டம் நடந்தது இல்லைங்களா பங்களாதேஷ், நேபாளில், அந்த மாதிரி ஒரு போராட்டம் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் நடுவில், அதாவது மெயின்லி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய இன்வால்வ் ஆகிருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் அவங்கள இக்னைட் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பித்தார். ரெண்டாவது வந்து லடாக்கிஸ் ஒரு இந்தியா சைனா வார் வரும்போது நாங்கள் சைனாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், வி வில் அலோவ் தம் டு என்டர் லடாக்
அந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஸோ சடனாக கவர்மெண்ட் வந்து அண்டர் என்எஸ்சியில் அவங்கள அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில் பண்ணாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துறது வந்து எல்ஏபி, லே அபெக்ஸ் பாடி. ஸோ அதில் நிறைய பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் லைக் அங்கேயே வந்து சின்ன சின்ன பார்ட்டிஸ் இருக்கு, ப்ளஸ் காங்கிரஸ் மேஜர்லி அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பேசிக் பேக்ரவுண்ட். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இதோட ஆங்கிள்ஸ் என்ன, இது எந்த விதத்தில் சரியா தவறு. நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறது இல்லை, பட் நீங்கள் உங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியாஸ் கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ மேலே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஓரளவு டெமோகிராஃபி, அங்கே இருக்கிற பாப்புலேஷன் எப்படி, ஓரளவுக்கு அதெல்லாம் பார்த்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்க்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக கிடைச்சிரும். ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம நினைக்கிறது வந்து லடாக்னாக்கா புத்திஸ்ட் மெஜாரிட்டி அந்த ஏரியான்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஸ்வலாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ஒரு எதுலையும் காமிக்கும் போது, லடாக் காமிக்கும் போது ஒரு புத்திஸ்ட் உட்காந்துட்டு இருப்பாரு, ஒரு புத்து டெம்பிள் இருக்கும், அந்த மாதிரிலாம் காமிப்பாங்க. பட் ஆக்சுவலாக அது வந்து உண்மையான அதாவது உண்மை இல்லை. லடாக்ல வந்து புத்திஸ்ட் வந்து 39.7% தான் இருக்காங்க. லடாக் ரெண்டு மேஜர் பார்ட்டாக இருக்கு. ஒன் இஸ் லே அண்ட் அனதர் ஒன் இஸ் கார்கில். ஸோ லே பகுதியில் வந்துட்டு புத்திஸ்ட் அதிகமாக இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களோட பாப்புலேஷன் வந்து 39.7% ஓவரால் லடாக்ல. கார்கில்ல வந்து ஷியா முஸ்லிம்ஸ் மேஜராக இருக்காங்க, மெஜாரிட்டி. ஸோ ஷியா முஸ்லிம்ஸ் வந்து 46.6% ஓவரால் லடாக் பாப்புலேஷனில் அவங்களோட பர்சன்டேஜ். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னாக்கா லடாக் புத்திஸ்ட்ன்றதை விட ஷியா முஸ்லிம்ஸ் தான் மெஜாரிட்டின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் ஹிந்து 12%, கிறிஸ்டியன் 2%, அந்த மாதிரி வேற வேற சின்ன சின்ன பர்சன்டேஜில் வேற பீப்புள்ஸும் இருக்காங்க. அதாவது 1460 to 1860 8th செஞ்சுரி வரலாம் லடாக் வந்து நாம்கியால் டைனஸ்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திபெத் வந்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நாம்கியால் டைனஸ்டிக் அண்டர் அந்த லடாக் இருந்தது. ஸோ யூஸ்வலாக சைனா இதை தான் கிளைம் பண்ணுறாங்க அடிக்கடி. லடாக் வந்து ஏன்னா சைனா வந்து டிபெட்டை அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஸோ சைனா அடிக்கடி கிளைம் பண்ணுறது என்னன்னாக்கா லடாக் எங்களோட டெரிட்டரி, ஏன்னா இது நாம்கியல் டைனஸ்டிக் அண்டர் இருந்தது. ஸோ இது எங்களை சேரும். ஏன்னா திபெத்தை அவங்க எடுத்துட்டதுனால இதுவும் லடாக்கும் எங்களை சேரும்னு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. ரெண்டாவது அதோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், லொக்கேஷன், ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் லடாக் இருக்கிற இடம். ஏன்னா சென்ட்ரல் ஏஷியாவுக்கு சைனாவில இருந்து போகிறதுக்கு ஒரு ஈஸியான ரூட், அதாவது பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி போகிறதுக்கு இந்த ரூட் வந்து லடாக் வழியாக தான் போகுது. ஸோ அதனால வந்து சைனா ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க இந்த ஏரியாவில். 16th செஞ்சுரியில் ஃபர்ஸ்ட் நாம்கியால் டைனஸ்டி நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 16th செஞ்சுரியில் ஒரு பல்டிஸ்தான் கிங் அலி ஷேர் கான் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து நம்ம நாம்கியால் டைனஸ்டியை டிஃபீட் பண்ணார், அவர் தோக்கடிச்சாங்க. ஸோ அது வந்து அவங்க கீழே போக ஆரம்பிச்சது. அதாவது அந்த டைம்ல தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்ஸ் என்ட்ரி ஆகிறாங்க. அது வரலாம் இது வந்து ஹிந்து அண்ட் புத்திஸ்ட் ஏரியாவில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஷேர்கான் என்ன சொன்னாருனாக்க, அவரோட டாக்டர் ஒரு பொண்ணு இருந்தது, கியால் கத்தூன். அவளை வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டாக்க அந்த ஏரியாவை வந்து உனக்கு கிஃப்டாக கொடுத்துட்றேன். அதாவது நாம்கியால் டைனஸ்டி வந்து திபெத் ப்ளஸ் லடாக் வந்து நீங்கள் ரூல் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னார். அதுக்கு இல்லாமல் ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டார். அந்த பிரின்சஸ் கூட வர முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து கார்கில்ல செட் பண்ணோம். அந்த இடத்துல வந்து அவங்க புத்திஸ்ட் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி புத்திஸ்ட் வந்து லே சைடில் இருக்கலாம், இவங்க அவங்கள டாமினேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த மேரேஜ் நடந்தது. அதுக்கப்புறமா அந்த பிரின்சஸ் அவங்க கூட வரும்போது நிறைய முஸ்லீம்ஸ் எல்லாம் அவங்களோட சேவகர்கள், ரிலேஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய பேரை கொண்டு வந்து கார்கில்ல செட்டில் பண்ணாங்க. இப்படிதான் கார்கில் வந்து மெஜாரிட்டி முஸ்லீம் மெஜாரிட்டி ஆச்சு, லே வந்து புத்திஸ்ட் மெஜாரிட்டி ஆச்சு. ஸோ வித்தவுட் எனி ப்ராப்ளம் இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் சுன்னி முஸ்லீம்ஸ் வந்தாங்க, அவங்க அந்த லோக்கல் கேர்ள்ஸ் எல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க செட்டில் ஆனவங்க அவங்கள வந்து அர்கன் முஸ்லீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஷியா முஸ்லீம் இல்லாமல் அர்கன் முஸ்லீம்ஸ்னு ஒரு தனியாக இருக்கு. அது இல்லாமல் ட்ரைபல்ஸ், வேற வேற ட்ரைபல்ஸ் எல்லாம் அங்கே செட்டில் ஆனாங்க. ஐ மீன் ஈவன் நம்ம
இவங்க சிங்கெல்லாம் கூட அங்கே வந்து செட்டில் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி இது 16th செஞ்சுரி வரலாம் இந்த மாதிரி இருந்தது. ஓகே, 16th to 18th செஞ்சுரி வரலாம் நாம்கியால் டைனஸ்டி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. 1834ல் இவர் ஜெனரல் ஜோராவர் சிங் என்ன ஒருத்தர் வந்து அவர் வந்து அங்கே ஃபைட் வந்தது. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஃபைட் நடந்தது. அந்த டைமில் வந்து ராஜா குலாப் சிங் அங்கே ரூல் பண்ணிட்டு இருந்தார். அவரோட ஜெனரல் இவர் தளபதி. ஸோ அவர் வந்து இவங்களை டிஃபீட் பண்ணி அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு. அதுக்கப்புறமும் அவங்க என்னன்னாக்கா அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் நடந்தது. அதுபடி நாம்கியால் டைனஸ்டி அங்கே இருக்கும். பட் தே ஹாவ் டு பே சம்திங் ஃபார் குலாப் சிங். ஸோ குலாப் சிங்க்கு கீழே அவங்க இருந்தாங்க. ஸோ அந்த மறுபடியும் அதே ஒப்பந்தம், அந்த கார்கில் சைடை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அதே மாதிரி லே சைடு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், ஜம்மு காஷ்மீர் வந்து அவங்க ரூல் பண்ணோம். ஜம்மு காஷ்மீர் எல்லாமே வந்து அந்த ராஜா குலாப் சிங் அண்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் வந்தாங்க. அந்த டைம்ல ராஜா குலாப் சிங்கோட பையன் ஹரிசிங், மகாராஜா ஹரிசிங் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ரொம்ப ஃபெமிலியரான நேம். ஸோ பிரிட்டிஷ் வந்தப்போ அவர் மகாராஜா ஹரிசிங் அங்கே இருந்தார். அவரை வந்து ஓகே அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் நடந்தது, நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ணலாம் அண்டர் பிரிட்டிஷ்ன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 1947 கதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால நான் அதெல்லாம் டீப்பாக போல. அந்த பாகிஸ்தான் அக்ரஷனாக உள்ள வர ஆரம்பிச்சப்போ ஹரிசிங் இந்தியா கூட ஒரு அக்சஷன் வந்து சைன் பண்ணார். அதுபடி இந்தியாவோட பார்ட் ஆயிடுச்சு. ஸோ சைனா ஏற்கனவே கிளைம் பண்ணது இல்லைங்களா, இது பார்ட் ஆஃப் திபெத். பட் ஆக்சுவலாக அதுக்கப்புறமா இது ஜொரவர் சிங் குலாப் சிங் ஹரி சிங் ராஜாவோட அண்டர்ல இருந்ததுனால சைனாவோட கிளைம் வந்து இந்தியா ரிஜெக்ட் பண்ணுது. ஒன்ஸ் இப்போ நம்ம சோழா கிங்ஸ் எல்லாம் வந்து வியட்நாம், தாய்லாந்து எல்லாத்தையும் வச்சிருந்தோம், நம்ம ரூல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ போய் கிளைம் பண்ண முடியுங்களா, அதெல்லாம் முடிஞ்ச கதை. ஸோ சைனாவோட கிளைம் வந்து அக்செப்ட் பண்றது இல்லை இந்தியா. இந்தியா வந்து சொல்றது என்னன்னாக்கா, நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம், அது ரெக்கார்டு இருக்கு, அதுபடி இது இந்தியாவோட பார்ட்டுன்னு சொல்லிட்டு இந்தியா சொல்றோம். இந்த ஃபைட் நடந்துட்டே இருக்கு. ஸோ 1949ல் ஜம்மு காஷ்மீர் வந்து மெஜாரிட்டி சுன்னி முஸ்லீம் மெஜாரிட்டி இருந்ததுனால ஷியா அண்ட் புத்திஸ்ட் என்னன்னாங்க, லடாக்கு வந்து ஒரு தனி செப்பரேட் யூடியா அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிமாண்டை வந்து 1949ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1949லேருந்து டில் 2019 370 ஆர்டிகல் 370 எடுத்து அதை யூடியா அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த டிமாண்ட் இருந்தது. ஒரு சைடு அதை யூடியா ஏன் அனௌன்ஸ் பண்ணணுன்றதுக்கும் அதுக்கும் ஒரு கரெக்டான ரீசனும் வந்தது. ஏன்னா அந்த டைமை வந்து கவர்மெண்ட் ப்ளஸ் லோக்கல் பீப்புள்ஸ் பேசினப்போ ஒரு சைடு சைனா இருக்குது, இன்னொரு சைடு பாகிஸ்தான். ஸோ லடாக் எப்பவுமே ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கிறதுனால இதை டைரக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அண்டர் இருந்தால் சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பீப்புள், அந்த பப்ளிக்கும் வந்து அதை ஃபீல் பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை டிசைட் பண்ணிச்சு, இந்த மாதிரி இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு. ஸோ அதனால் யூடி டிமாண்டை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி இருந்தாங்க. அது அப்படியே ஜம்மு காஷ்மீர் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்ட்டு தள்ளி போட்டே வந்தது. இதுதான் பேசிக்கலாக சிம்பிள் ஹிஸ்ட்ரி லடாக்கை பற்றி. ஸோ டில் 2019 அண்டர் ஜம்மு காஷ்மீரில் இருந்தது. அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் அதிகமாக பேசலை. ஸோ 2019 அப்புறமா லடாக் யூனியன் டெரிட்டரியாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு லெஃப்டினன்ட் கவர்னர் எல்ஜி வச்சு நம்ம லடாக் அட்மினிஸ்ட் பண்ணோம். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க லடாக்ல டெமோக்ரஸின்றது இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்குன்னு. ஆக்சுவலாக ஒரு விதத்தில் பார்த்தா அது சரிதான். லடாக் அட்மினிஸ்டர்ட் பை லெஃப்டினன்ட் கவர்னர் அண்ட் ஹி ரிப்போர்ட்ஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த டைரக்ஷனில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. பட் சேம் டைம் லடாக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு ஒரு கவுன்சில் இருக்கு. அதாவது 30 கவுன்சிலர்ஸ் வந்து பீப்புள் எலெக்ட் பண்ணி அந்த ஸ்டேட்டோட, அதை ஸ்டேட்டுன்னு சொல்லல நான், லடாக்கோட ஏரியாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது. ப்ளஸ் அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, இந்தந்த பாலிசிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்டினன்ட் கவர்னருக்கு சொல்லுவாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக லெஃப்டினன்ட் கவர்னர் சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரூ எந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் அந்த கவுன்சிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார், இந்தந்த ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது, இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் நடக்க போகுது. அதுக்கு அப்ரூவல்ஸ் கொடுக்கறதும் இந்த லடாக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில். இது வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் 30 கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அதில் 26 வந்து டைரக்டாக பீப்புள் எலெக்டட், அந்த 4 வந்து நாமினிஸ் எல்ஜி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐ மீன் எல்ஜி டிசைட் பண்ணுவார். அதுக்கப்புறமா கார்கில் அட்மினிஸ்ட்ரேஷன் கவுன்சில் ஒன்று தனியாக இயங்குது.
அதாவது இது லேஸ் ஏரியாவுக்கு முதல்ல லடாக் அட்டானமஸ் பூரா ஏரியாவுக்கு, அதுக்கப்புறமா லேக் ஒரு பார்ட்டா இல்லை கார்கில் ஒரு பார்ட்டா தனியாக அங்கே சின்ன சின்னதாக 2 டிவிஷனாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கார்கில் அட்மினிஸ்ட்ரேஷன் கவுன்சிலில் வந்து அதுவும் வந்து இதே மாதிரி 26 கவுன்சிலரில் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச், அது எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. ஸோ அந்த கார்கில் அட்மினிஸ்ட்ரேஷன் கவுன்சில் வந்து பேசிக்கலாக கார்கில் ஏரியாவில் நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ் அங்கே தேவைப்படுறதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, ரோட் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் பஞ்சாயத்து எலெக்டட் மெம்பர்ஸ் வச்சு சின்ன சின்ன பஞ்சாயத்து எல்லாம் தனியாக இயங்கிட்டு இருக்கு. ஸோ பஞ்சாயத்து ஆக்டிவாக இருக்கு. ஸோ லே கார்கில் முனிசிபாலிட்டி இது தனியாக ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது. அதாவது அந்த முனிசிபாலிட்டினா ஒரு பர்டிகுலர் டவுன் மட்டும் மேனேஜ் பண்ணுது. ஸோ லே டவுன் ஒரு கார்கில் டவுன் இது ரெண்டுத்தையும் மட்டும் மேனேஜ் பண்ணுறதுக்காக முனிசிபாலிட்டியும் இருக்கு, அதுவும் எலெக்டட் மெம்பர்ஸ். ஸோ ஓவரால் இட் இஸ் மிக்ஸ். அதாவது யூடியாக இருந்தாலும் டெமோக்ரஸியும் இருக்கு, ப்ளஸ் அடிஷ்னலாக சென்ட்ரல் கவர்மெண்டோட டைரக்ட் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ இதை வந்து ஓவரால் டைரக்டாக ரிஜெக்ட் பண்ண முடியாது, அங்கே டெமோக்ரஸியே இல்லை. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற சிச்சுவேஷன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப் இருக்கும்போது லடாக்கிஸ் ஏன் ஸ்டேட் விட்டு தனியாக கேட்குறாங்க அப்படின்றது. அவர் 1947 2019 வரலாம் டிமாண்ட் வந்து ஒன்லி ஃபார் யூடிக்கு தான் இருந்தது. எல்லாருமே யூடி தான் தேவைப்பட்டது. எல்லா பப்ளிக் ஈவன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே அதை தான் டிமாண்ட் பண்ணாங்க. 2019 370 ஆர்டிகல் 370 எடுத்ததுக்கு அப்புறமா யூடி அனௌன்ஸ் பண்ணப்போ எல்லாருமே ரொம்ப குஷியாக செலிப்ரேட் பண்ணாங்க, எல்லாருமே வெல்கம் பண்ணாங்க. ஸோ 2019 to 2021 வரலாம் இது எல்லாம் போயிட்டு இருந்தது. அதாவது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ எந்த பிரச்சனையும் எல்லாமே போயிட்டு இருந்தது. சடனாக 2021 ஃபஸ்ட்டு ஒரு ரைஸ் ஆச்சு, ஒரு வாய்ஸ், இதை ஸ்டேட் வுட்டாக பண்ணணும். அந்த பீரியடில் வந்துட்டு ஜம்மு காஷ்மீரை ஸ்டேட் வுட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ரைஸ் பண்ணாங்க வாய்ஸ். சேம் டைமில் இவங்களும் ரைஸ் பண்ணாங்க. பட் ரெண்டுத்தையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பெண்டிங் வச்சுருந்தது. பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் வேற ஒரு விஷயத்தில் பேசலாம், வேற ஒரு ப்ரெசன்டேஷனில் பேசலாம். ஸோ ரீசன்ஸும் இருந்தது அதுக்கானது. ஸோ மேபி யூடி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சா, அதனால இவங்க ஸ்டேட் விட்டு கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஏன்னா நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நடந்தது. காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிறைய பில்ட் பண்ணாங்க. ஈவன் எய்ம்ஸ் கூட வர்றதுக்கு பிளானிங் இருக்குது, என்ஐடிஸ் வந்திருக்கு. அது இல்லாமல் ரோட்ஸ் எல்லாம் பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஸ்டேட் எதுக்காக கேட்குறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கும் அந்த கொஸ்டின் வரும். ஒரு ஸ்டேட்டுன்றது என்னன்னாக்கா, ஸ்டேட் அவங்க வந்து அவங்களோட ஃபைனான்ஸ் அவங்களே மேனேஜ் பண்ணணும், டெவலப்மெண்ட்க்கு அவங்க ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணணும். அதாவது டேக்ஸ் கலெக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்களே நடத்தணும். அந்த அளவுக்கு லடாக்ல ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னாங்க, ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் கேரளா, உத்தரகாண்ட், ஹிமாச்சல், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் எல்லாமே வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. அங்கே அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இல்லை. எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன ஏரியான 3 lakhs பீப்புள் இருக்கிற லடாக் எப்படி மேனேஜ் பண்ண முடியுன்ற ஒரு கொஷின் வந்து நமக்கு மைண்டில் வரலாம். அதே மாதிரி 3 lakhs பாப்புலேஷன், அது இல்லாமல் அந்த ஏரியா, அதாவது வெறும் பனி ஏரியா, ட்ரை ஏரியா, அங்கே எந்த இண்டஸ்ட்ரியும் வர்றதுக்கான மேஜர் சான்சஸும் அதிகமாக இல்லை. ஸோ லடாக்கிஸ் எதை வச்சு அவங்க டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுனாக்கா ஒரு 40% சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அசிஸ்டன்ஸ் வரும், கொஞ்சம் கிராண்ட்ஸ் வரும். அது இல்லாமல் மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஓனாக ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதானா எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் மேபி அவங்கக்கிட்ட வேற எதனா பிளானிங் இருக்கலாம். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ். நாட் ஓன்லி லடாக், ஓவரால் இந்தியாவில் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ 1960க்கு முன்னாடி அக்ஷய் செயின் சைனா எடுத்ததுக்கு அப்புறமா 1960ஸ்க்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் கூட ஒரு அப்போ இருந்த கவர்மெண்ட் கூட அவங்க ஒரு அதாவது பேச்சுவார்த்தை, அதாவது எழுதி வைக்காம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லடாக்ல எந்த டெவலப்மெண்ட்ஸும் பண்ணக்கூடாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் கொண்டு வரக்கூடாது, நிறைய அந்த மாதிரி இப்போ ஆர்மி இமீடியட்டாக ரீச் ஆகிறதுக்கெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது,
எலக்ட்ரிசிட்டி டெவலப் பண்ணக்கூடாது, ஸ்கூல்ஸ் டெவலப் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க ப்ரெஷரைஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸும் அதை வந்து சைனாவுக்கு பயந்தோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடவோ அதை சரியாக அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருந்தாங்க. பட் 2019 ஒன்ஸ் யூடி ஆனதுக்கப்புறமா இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சூப்பர் ஸ்பீடில் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. உடனே சைனா த்ரெட்டன் பண்ண ஆரம்பித்தாங்க எப்பவும் போல், இங்கே இதெல்லாம் டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த டைமுக்கு 13 ப்ராஜெக்ட் சென்ட்ரல் பிளானிங் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் இன்னும் ஒரு 40 நியூ ப்ராஜெக்ட்ஸை ஆட் பண்ணி அந்த ஏரியா ஃபுல்லத்தையும் மாற்றுறதுன்னு ஒரு முடிவோட ஒர்க் பண்ணாங்க. சைனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த டைம். 2019-21 நான் சொல்கிறேன். இந்த பீரியடில் வந்து நிறைய சைனா, நீங்கள் அதை கேல்வான் வாலி ப்ராப்ளம்லாம் பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் அந்த பீரியடில் நடந்தது. ஸோ யூடி ஸ்டேட்டஸ் கிடைச்சதுனால ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா லேண்ட் அக்வேஷன் இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நடக்கணும்னா அதுக்கான லேண்டை வந்து அக்விஷன் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பொறுப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட் எப்போ பண்ணி கொடுக்குதோ, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குதோ, அது வரலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கே ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லா டைம்லையும் ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிலே ஆகிட்டு இருக்கும் ப்ராஜெக்ட்ஸ். வேற யூடிஎல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிலேலாம் ஆகாது, இமீடியட்டாக. இப்போ நான் இருக்கிற ஏரியா வந்து சில்வாசா, அங்கே நம்ம காலேஜ் பிளான் பண்ணாங்க. சேம் சென்னையில் தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் பிளான் பண்ண அதே டைம்ல இங்கேயும் பிளான் பண்ணாங்க. பட் 4 இயர்ஸில் இங்கே காலேஜ் முடித்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகி அட்மிஷன் எல்லாம் பண்ணி பெரிய அளவில் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் தமிழ்நாடுல இன்னைக்கு வரலாம் என்ன கதை நம்மளுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி யூடி ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு. லேண்ட் அக்விஷன், பீப்புளுக்கு வந்து டைரெக்டாக பேசி அவங்க சப்போர்ட் வாங்குறது, டன்னல்ஸ், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாம் இமீடியட் வாங்குறது, அந்த மாதிரி பண்ணி அவங்க டன்னல்ஸ், ரோட்ஸ், பவர் ப்ராஜெக்ட்ஸ், ஹெலிபேட்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா பக்கமும் கிராண்டாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்மி, அதுக்கு முன்னாடி ஆர்மி வந்துட்டு ஒரு பிரச்சனைனாக்கா அங்கே போகிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். பட் இப்போல்லாம் ஆர்மி இமீடியட்டாக பார்டர்ஸ்க்கு ரீச் ஆகலாம். அவங்களுக்கு தேவையான எனஃப் லாஜிஸ்டிக்ஸ், ஆர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இமீடியட்டாக கொண்டு போகலாம். ஹெலிபேட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ எதுக்காக இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னும் வருது? இப்போ அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வேண்டாம், டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, என்விரான்மெண்ட் எங்களுக்கு லாஸ் ஆகுது, என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அந்த ரெசிஸ்டன்ஸ் வருதுன்றதை நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே, லடாக் மாதிரி ஏரியாவில் என்விரான்மெண்டல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா அங்கே அடிக்கடி க்ளவுட் பஸ்ட்டு, ஹெவி ரெயின்ஸ், இல்லை ஹெவிலி ஸ்னோ, அந்த மாதிரி ஏரியா. ஸோ அங்கே எந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் ப்ராப்பர் ஸ்டடி, சர்வே எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுறது தான் நல்லது. இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். நம்ம இப்போ பிளைன் லேண்ட்ஸ், இப்போ தமிழ்நாடோ இல்லை மத்திய பிரதேஷோ இல்லை ராஜஸ்தான் அந்த மாதிரி ஏரியாவில் பண்ணுறதுக்கும் அந்த ஹிமாலயன் ரேஞ்சில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி, ப்ராப்பராக சர்வே பண்ணி, அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதெல்லாம் யோசித்து எடுக்கிறாங்களான்றது நம்ம அதை தனியாக பேசலாம், இப்போ பேச தேவையில்லை. ஸோ அங்கே இருக்கிற என்விரான்மெண்டலிஸ்ட் என்ஜிஓஸ்லாம் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த 2-3 இயர்ஸாக நிறைய டிஸ்டர்பன்சஸ் நாங்கள் பார்க்குறோம், அதனால ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் இதை சைனா கூட லிங்க் பண்ணி பார்க்கலாம், இல்லை நிஜமாகவே அந்த மாதிரி இருக்கான்றது நம்ம அந்த ஏரியாவில் இல்லாததுனால நமக்கு அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ கண்டிப்பாக இருக்கலாம் கூட, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க லடாக் டெவலப் பண்ணதுக்கப்புறமா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, டூரிஸ்ட் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள், இவங்க வந்து எங்கள் லோக்கல் கல்ச்சரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க, என்விரான்மெண்டெல்லாம் ரொம்ப கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி க்ளவுட் பஸ்ட், ஹெவி ரெயின்ஸ் எல்லாம் வருது, அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கான கரெக்டான டேட்டா நான் தேடி பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஹிமாச்சல்லையும் வேறு சில இடத்துலையும் நடந்தது தவிர லடாக்ல நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ மேபி நடந்திருக்கலாம், என்னோட கவனத்தில் வரல அது. அதுக்கப்புறமா இதே என்ஜிஓஸ் வந்து பார்டருக்கு, இந்த லடாக் பார்டருக்கு அந்த பக்கம் சைனா எவ்வளோ இதை விட 4 டைம்ஸ் டெவலப் பண்ணியிருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ ஏன் சைலண்டாக இருந்தாங்கன்ற ஒரு கொஸ்டினும் என்னோட மைண்டில் வருது, உங்களுக்கு வருதா தெரியல.
என்னோட மைண்டில் வருது. இதை விட அதிகமாக டெவலப் பண்ணாங்க, இதை விட அதிகமாக என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இவங்க அதை ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் உங்கள் ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பண்ணால் அதோட எஃபெக்ட் இங்கேயும் ஆகாமையாக போயிடும். ஸோ அந்த டைமுக்கு ஏன் என்ஜிஓஸ் எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணல, அது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணாங்க கவர்மெண்ட். இது இல்லாமல் ப்ரைவேட் பார்ட்டிஸும் நிறைய ஸ்டடீஸ் பண்ணாங்க. பட் எங்கேயுமே வந்துட்டு ஒரு கன்க்ளூடடா இந்த ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணதுனால அங்கே என்விரான்மெண்ட் டிஸ்டர்ப் ஆச்சுன்ற மாதிரி ஒரு கன்க்ளூடட் ரிசல்ட்ஸ் வந்து யாருமே கொடுக்கல இது வரலாம். மேபி ஃபியூச்சர்ல வரலாம், இப்போ வரலாம் யாரும் கொடுக்கல. ஓகே, இந்த எல்ஐபி ஃபாரம் இருக்கு இல்லையா, அதுலயே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஒரு சிலர் ஸ்டேட்டோட தனியா ஸ்டேட் வேணும்ன்றாங்க, ஒரு சிலர் 5th 6th ஷெட்யூல் மாதிரி எங்களுக்கு தனியா வேணும்ன்றாங்க. ஸோ அந்த 5th 6th ஷெட்யூல் என்னன்றதுன்றத நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது 5th ஷெட்யூல்ன்றது கான்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஒரு சில ட்ரைபல் டாமினேட் ஏரியாஸ்ல கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக செய்வாங்க அப்படின்ற ஒரு 1952ல சம்திங் 52 55 அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு ஒப்பந்தம் நடந்தது. அதுபடி கான்ஸ்டியூஷன்ல இது ஸ்பெஷலாக ஆட் பண்ணாங்க 5th ஷெட்யூல். ஸோ ஹிமாச்சல், ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அது மாதிரி ஒரு 10 ஸ்டேட்ஸில் இந்த ஸ்பெஷல் ஷெட்யூல்டு ஏரியான்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஹைலி இம்பேக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே கொஞ்சம் கம்மியாக பண்ணுவாங்க. ஸோ இது இருந்தது. அதே மாதிரி 6th ஷெட்யூல்ன்றது வந்து நார்த் ஈஸ்ட் நம்ம இந்தியா கூட ஜாயின் பண்ணப்போ அந்த அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இது 4 ஸ்டேட்டுக்காக ஸ்பெஷலாக ஒரு 6th ஷெட்யூல் பண்ணாங்க. அதுபடி அங்கே வந்து அட்டானமஸ் அங்கே டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அந்த ட்ரைபல் ஏரியாஸ் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் அங்கே பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. இது ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா நான் ஸ்பீடாக சொல்லணுன்றதுக்காக இமீடியட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த 5th and 6th ஷெட்யூல் வேணும்னு கேட்குறாங்க. பட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இது 6thன்றது நார்த் ஈஸ்ட்காக ஸ்பெஷலி, அண்ட் 5th வந்து ட்ரைபல் ஏரியாஸ் பர்டிகுலர்லி அந்த 10 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். லடாக் வந்து இதில் கவர் ஆகலை, ஏன்னா அப்போ அது ஜம்மு காஷ்மீரோட இருந்ததுனால இதை கவர் பண்ணல. அதுக்கு அடுத்தது இந்த சப்போஸ் அந்த ஃபெசிலிட்டி கொடுக்கணுன்னாக்கா கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணணும். பட் அப்போசிஷன் பார்ட்டி வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. அவங்க ஆல்ரெடி சம்விதானம், அதாவது கான்ஸ்டியூஷனை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எப்போ பார்த்தாலும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தினால இது பண்ண முடியல. சப்போஸ் இன்கேஸ் அதை அமெண்ட் பண்ணாலும் அந்த 6th ஷெட்யூலோ இல்லை 5th ஷெட்யூலோ அங்கே அமெண்ட் பண்ணாலும் அதுக்கப்புறமா அங்கே பாஸ் ஆகிற லாஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்ரூவல் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட கான்டாக்டில் இருக்கும்போது உங்களுக்கு அது தேவையில்லை. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்னும் போது, இப்போ அசாம்ன்றது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், அங்கே இருக்கிற ட்ரைபலை வந்து அசாம் ஸ்டேட் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணலன்னா சென்ட்ரல் இன்டர்ஃபியர் பண்ணி அவங்களுக்கான ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுக்கும். அதுக்காக அந்த 6th ஷெட்யூல் இருந்தது. பட் லடாக் ஆல்ரெடி யூடின்றதுனால நாங்கள் ஆல்ரெடி உங்களோட டைரக்ட் டச்சில் இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு தேவை தனியாக 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் தேவைன்னு கவர்மெண்ட் கேட்குது. அதே மாதிரி இதுக்கப்புறமா சப்போஸ் நம்ம இதை கொடுத்தோம்னாக்கா கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்னன்னாக்கா அடுத்து சேம் ஹிமாச்சல் கேட்பாங்க, ஜம்மு காஷ்மீரில் சிலர் கேட்பாங்க, யாராவது ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, அங்கங்கே ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி அடிக்கடி டிமாண்ட் வர்றதை வந்து நம்ம என்டர்டைன் பண்ணக்கூடாதுன்றது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டாண்ட். ஐ மீன் அவங்க அந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் ஸ்டேட் வுட் கொடுக்கறதுக்கு யோசிக்குதுனாக்கா, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. அதாவது ஸ்டேட் வுட்னாக்கா அவங்க ஓனாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் யோசிக்கிறது என்னன்னா, லடாக் அந்த ஃபெசிலிட்டி இல்லை, அவங்களால அந்த மாதிரி பண்ண முடியாதுன்ட்டு. ஏன்னா லடாக்கோட லேண்ட்ஸ்கேப், ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி, கிளைமேட், இதெல்லாம் வந்து மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே வந்து ஒரு யூனிட்டை செட்டப் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுன்றது ஒரு மேஜர் டவுட் தான். ஸோ அந்த அளவுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகாதுன்றது தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டாண்ட். இது இல்லாமல் பஞ்சாப், கேரளா, வெஸ்ட் பெங்கால்தான் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து 1 by 1 ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்து டெப்ட் அதிகமாகிட்டே போகிறாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பக்காவாக இல்லாதப்போ ஒரு ஸ்டேட்டாக இருந்து கூட பிரயோஜனம் இல்லை. இப்போ வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நல்ல இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. அங்கேருந்து மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேரளாவில்
ஸ்டேட்ஹுட் கொடுத்தும் இன்னைக்கு வரலாம் ஒரு இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ண முடியாம அந்த லோக்கல் பாலிடிக்ஸ். பஞ்சாப்ல ஏற்கனவே நல்ல இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டா இருந்தது, இப்போ அது காலிஸ்தான் பிரச்சனை அது இதுன்ட்டு அங்கேயும் டவுன் ஆயிட்டே போகுது. அதே மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்னால தான் ப்ராப்ளமே தவிர அது ஸ்டேட்ஹுட்டா யூனியன் டெரிட்டரியா அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்றது கவர்மெண்டோட ஸ்டாண்ட். ஸோ இதனால கவர்மெண்ட் வந்து யோசிக்குது கொடுக்கலாமா வேண்டாமா. முக்கியமா இந்த போராட்டம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ல பேசுறதுக்கு மெயின் ரீசன் வந்து சோனம் வாங்சுக், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் ஒரு ஃபெமிலியர் ஃபிகர். ஸோ அதனால சோனம் வாங்சுக் இந்த போராட்டத்தை வந்து கிளறி விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்ற மற்ற பொலிட்டிக்கல் அனலைஸ்ட் எல்லாம் வந்து அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ சோனம் வாங்சுக் கல்பிரிட்டா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணதை உங்க முன்னாடி வைக்கிறோம். ஸோ நீங்கள் கல்பிரிட்டா இல்லை அவர் செய்யறது கரெக்டான்றது நீங்கள் டிசைட் பண்ணீங்க. சோனம் வாங்சுக் சின்ன வயசுல வந்துட்டு லடாக்ல தான் படித்தார். பட் அங்கே அந்த டைம்ல வந்து காலேஜ் எல்லாம் ஃபெசிலிட்டி இல்லாதனால அவர் ஜம்முக்கு போனார், ஐ மீன் காஷ்மீருக்கு போனார். காஷ்மீரில் போயிட்டு காலேஜில் படிக்கும்போது அங்கே டிஸ்கிரிமினேஷன், அதாவது யூஸ்வலாக லடாக்கீஸை வந்து ஜம்மு காஷ்மீர் எல்லாருமே வந்து ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. அது இப்போ சென்னையில் இருக்கிறவங்கலாம் வில்லேஜ் ஆளு வில்லேஜ் ஆளு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இருந்தது. ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கோவம் வந்து, ஆனால் அவர் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட், நோ டவுட். அவர் இன்ஜினியரிங் பண்ணும்போது நிறைய மைண்டில் அவரோட டெவலப்மெண்ட்ஸ் பற்றி, அதாவது என்னென்ன இன்னோவேஷன்ஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒரு கிரியேட்டிவ் மைண்டு. ஸோ அப்போது அவர் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் லடாக்ல வந்துட்டு சில இன்னோவேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணார். ஐஸ் டூப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்டிஃபிஷியல் கிளேஷியர்ஸ் ஃபார் வாட்டர் ஸ்டோரேஜ். அதாவது வின்டரில் வந்துட்டு கிடைக்கிற தண்ணி எல்லாம் சேவ் பண்ணி அதை ஒரு ஐஸ் ஃபார்ம்ல மாற்றிட்டு சம்மரில் வந்து தண்ணி இல்லாத டைமில் அதை மெல்ட் பண்ணி ஃபார்மிங்கோ இல்லை குடிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்ஸ் எல்லாம் அவர் நிறைய டெவலப் பண்ணார். அதனால வந்து இரிகேஷன்லாம் ரெகுலராக நடந்துட்டு இருந்தது ட்ரை மந்த்ஸில், சம்மரில். ஸோ அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் லடாக்காக. இன்றைக்கும் லடாக் வந்து ஃபுல்லாக அந்த அந்த ஐஸ் தூபா சிஸ்டம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் சோலார் பவர் ஆர்கிடெக்சரில் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு பண்ணுறதுக்காக, நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக செக்மால்னு ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி பசங்களை வந்து நிறைய டெவலப் பண்ணார். படிக்கிறது இம்பார்ட்டன்ட்ன்றது ஒரு அந்த இதுவெல்லாம் நிறைய பண்ணார். அதுக்கப்புறமா அவருக்கு மேக்ஸே அவார்டு கிடைச்சது 2018, ஐ திங்க் 2018, ரைட். அதுக்கப்புறமா தான் அவரோடது ஒரு மாதிரியான ஒரு பிஹேவியர் வந்து பொலிட்டிக்கல் டூல் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சார். அது வரலாம் அவரோடது. ஈவன் நீங்கள் அந்த 3 Idiots பார்த்துருப்பீங்க. அந்த 3 Idiotsல வந்துட்டு அவரோட ஸ்டோரி தான் அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி ஓவராக காமிச்சாங்களே தவிர, பட் பேசிக்கலாக வந்து அந்த அளவுக்குலாம் பயங்கரமான ஆளுலாம் கிடையாது. ஓரளவுக்கு அது அவரோட ஸ்டோரி நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு சில கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் சொல்கிறது என்னன்னாக்கா, சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்ன்ற பேரில் நிறைய லேண்ட் எல்லாம் கிராப் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நாளாக நான் அவர் மேலே இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட். அதே மாதிரி அவரோட எஃப்சிஆர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த ஆக்ட் அதுபடி நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் அவர் மேலே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2007 அவர் மேலே நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு, ஃபண்டெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி லாஸ்ட்ல இந்த இது அப்போ அவர் அரப் ஸ்பிரிங் ஜென்செட் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பற்றி பேசி பப்ளிக்கை வந்து இக்னைட் பண்ண பார்த்தது. இந்தியா சைனா வார் வந்தாங்க, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், சைனா உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுவோம் அந்த மாதிரி சொன்னதுனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி NSA ஆக்டில் ஜெயில் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு அவரை பற்றி. இவர் மேலே ஃபைலான ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 2007. 2007 லே டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் டிஎம் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஒரு என்கொயரி பண்ணப்போ நிறைய ஃபைனான்சியல் மிஸ்கண்டக்ட், NGO பேரில் ஃபைனான்சியல் மிஸ்கண்டக்ட் பண்ணுறது, வயலேஷன், FCRA வயலேஷன்ஸ், ஒரு NGO அந்த இது வந்து நிறைய வயலேஷன்ஸ்லாம் பண்ணதெல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா 2007 இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் நடந்தது அவர். அப்போ வந்து இல்லீகல் லேண்ட் ஆக்குபேஷன்,
கொஞ்சம் சைனா கூட சைட் லைன் ஆகி சைனா கூட ஆன்டி நேஷனல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் அவரோட என்ஜிஓல ஆக்டிவா இருந்ததா ஒரு கம்ப்ளைண்ட், அதே இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்தது. இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்கும்போது கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் மெயில்ஸ் வந்து பிரசிடென்ட்க்கு, அந்த அப்ப இருந்து பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சாங்க. அதாவது நல்லா பாருங்க, அந்த டைம்ல வந்துட்டு லடாக்ல வந்து நார்மல் கனெக்டிவிட்டி எல்லாம் கிடையாது. சேட்டலைட் கனெக்டிவிட்டி மூலமா தான் இமெயில் அனுப்பணும். ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் மெயில் அனுப்பணும்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறாருன்னு பார்த்துங்க. அந்த பர்டிகுலர் டிஎம் வந்து கரெக்ட், அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்ட்டு நிறைய பேர் மெயில் அனுப்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 மெயில்ஸ் போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. ஸோ அந்த டைமுக்கு வந்து காங்கிரஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தால் அவங்க வந்து அப்போ ஃபருக் அப்துல்லான்னு நினைக்கிறேன், ஜம்மு காஷ்மீர் சிஎம். அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்ட் பண்ணார். அதாவது அவர் அக்செப்ட் பண்ணல அந்த டிஎம்ஐ சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனே நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா காங்கிரஸ் அவங்களும் பேசிட்டு அதுக்கப்புறமா இந்த டிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. என்ன நடந்தது, இன்டர்னலாக என்ன நடந்தது அதெல்லாம் தெரியல. ஸோ 2008 வந்துட்டு இதுக்கப்புறமா 2008 காங்கிரஸ் வந்து சைனா கவர்மெண்டோட ஒரு சிசிபி, சைனா கவர்மெண்ட் சைனா சிண்டர் பார்ட்டி சிசிபி, சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒரு அக்ரிமெண்ட், இன்னைக்கு வரலாம் அதை பற்றி யாருக்கும் தெரியாது, அது ஒரு அக்ரிமெண்ட் நடந்தது அவங்க ரெண்டு பேருக்கும். அதுக்கப்புறமா சைனாலேருந்து இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதே மாதிரி பார்டர்ஸ்லாம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் தான் ஆல்மோஸ்ட் டெட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமுக்கு யூஎஸ்ஏ சைனா ஆல்ரெடி ஒரு வார் ஸ்டார்ட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ யூஎஸ்ஏ நான் யோசிக்கிறாங்கன்னாக்கா இந்த சைனாவை வந்து இங்கே டெவலப் ஆக விடக்கூடாது. லடாக், வாங்சுக், காங்கிரஸ், சிசிபி சம்திங் காம்பினேஷன் இங்கே வருதுன்ட்டு அவங்க ஒரு மாதிரி அதை யூஎஸ்ஏ கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா கீதாஞ்சலி ஜே அன்மோ, அது வந்து வாங்சுக்கோட வைஃப், இவங்க வந்து ஏற்கனவே ஷாங்காய் பவர் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க இவருக்கு மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லேடி வந்துட்டு ஆக்சுவலாக ஒரிசாவோட சேர்ந்த லேடி. அவங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு, மேரேஜ் டேட் எப்பாச்சு, மேரேஜ் இதை பற்றியெல்லாம் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் ஒரிசால இருந்த அந்த லேடி வந்து யூஎஸ் ஃபர்ஸ்ட் ஷாங்காய் பவர் கார்பரேஷனில் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சைனாவில். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா இம்மீடியட்டாக கிட்டத்தட்ட ஒரு 10-12 என்ஜிஓ வந்து பெரிய லெவலில் லடாக் சைடில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா நிறைய எதோ நடந்துட்டு இருந்தது. நிறைய இதெல்லாம் நிறைய பேசணும், நிறைய விஷயம் இருக்கு. ஸோ 2010 சடனாக அமீர் கான் 3 Idiots ஃபிலிம் வந்து இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டேஷன் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எடுத்ததா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் துருக்கி நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த டைம் வந்து அடிக்கடி வாங்சுக் வந்து பாகிஸ்தான், துருக்கி, கத்தார், சைனா, பங்களாதேஷ்னு நிறைய டூர்லாம் போயிட்டு இருந்தார். கிளைமேட் சேஞ்ச் அது இது இந்த இனோவேஷன்ஸ் அதை பற்றிலாம் பேசுறதப்போ டூர் பண்ணிட்டு இருந்தப்போ அப்போ அந்த ப்ரமோஷன் ஃபிலிம் 3 Idiots ஃபிலிம் அந்த டைமுக்கு தான் வந்தது. ஓகே. ஸோ சைனாவுக்கு க்ளோஸாக இருந்த வாங்சுக் சடனாக 2018 ரமன் மேக்ஸே அவார்டு யூஎஸ்ஏல இருந்து கிடைச்சதுக்கு அப்புறமா சிஏஏ கூட க்ளோஸ் ஆனாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா சைனாவை ட்ராப் பண்ணி அதாவது யூஎஸ் டீப் ஸ்டேட்டோட ஒரு கான்டாக்ட்ஸ் வந்து டெவலப் ஆச்சு அந்த மாதிரி. ஸோ 2025 ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ், இந்த 2007 கேஸ் எல்லாம் இருந்தது. இது எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி லாஸ்ட் 10-15 இயர்ஸாக அவர் என்னென்ன பண்ணாரு, என்னென்ன இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்மெல் பண்ணி, ஸோ ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஒரு அவரோட எஃப்சிஆர் ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணாங்க. அந்த செக்மோல்னு சொல்லிட்டு கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டுக்காக பசங்களை டெவலப் பண்ணாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் எல்லாம் டெவலப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா இன்னும் நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ், அதாவது வாங்சுக் வந்து தன்னோட எஃப்சிஆர்எல் வந்த அமௌண்ட், அதாவது என்ஜிஓ பண்ணி பப்ளிக் சர்வீஸ்க்காக யூஸ் பண்ண வேண்டிய ஃபண்டை வந்து தன்னோட பர்சனல் அக்கௌண்ட்ஸில் சேவிங், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதே மாதிரி ஃபாரின் ஃபண்டெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டடி மீன்ஸ் சாவரனிட்டி, இந்தியாவோட இறையாண்மையை எதிர்த்து
நிறைய டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்து பசங்களுக்கு அதில் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு ட்ரைனிங் மாதிரி அந்த மாதிரி அந்த ஃபண்டை யூஸ் பண்ணதான் இன்னொரு கம்ப்ளைண்ட். இது இல்லாமல் உள்ள லோக்கல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, லோக்கலில் சிலர் ஃபண்டெல்லாம் கொடுப்பாங்க, அதையும் ஃபாரின் ஃபண்ட்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ரெண்டுமே தனித்தனி அக்கௌண்ட்ல தனியாக மெயின்டைன் பண்ணணும், அதோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் தனியாக மெயின்டைன் பண்ணணும். பட் இவர் அந்த மாதிரி பண்ணாமல் எல்லாத்தையும் ஒன்றாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வைத்தார். இது இதெல்லாம் இல்லாமல் இன்கம் டேக்ஸ்க்கு தெரியாமல் அன்டிக்ளேர்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாயிட்டு அவர் மேலே ஸ்ட்ராங்காக ஒரு கேஸ் ஃபைல் ஆகும்போது இந்த ஸ்டேட்டோட ப்ரொடெஸ்ட் வந்து அதிகமாகுது. ஸோ அவர் மேலே எடுக்கிற ஆக்ஷனுக்காக வந்ததா, இல்லை சைனா கூட சப்போர்ட்டுக்காக, சைனாவுக்கு அகேன்ஸ்டாக சிஏஏ வேலை செய்தா, இல்லை சைனா சப்போர்ட் பண்ணுதா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து உங்ககிட்ட விட்டுருக்கோம். ஸோ இந்த பேஸில் கவர்மெண்ட் அவரை அரெஸ்ட் பண்ணி நிறைய மெயின் ஹெவி வெயிட் அட்வொகேட்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணியும் அவருக்கு பெயில்ஸ் கிடைக்கல. இப்போ அவங்க ஒய்ஃப் மேலேயும் ஒரு ரேடார் போயிருக்கு. ஃபைனான்ஷியல் ஃப்ராட்ஸில் நிறைய அவங்களும் இன்வால்வ்மெண்ட் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு வந்து நிறைய சென்ட்ரல் சுப்ரீம் கோர்ட் வந்து போனாங்க. பட் கோர்ட் வந்து டெனி பண்ணிடுச்சு, அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட பெயில் அப்ளிகேஷன்ஸை. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ், இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெரிஃபை பண்ணீங்க. ஜென்செட் ப்ரொடெஸ்ட்ன்ற பேரில் நேபாளில் இருந்து 50 பர்டிகுலர் ஒரு வயலண்ட் பீப்புள்ஸ் வந்து அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க. அவங்க ப்ரொட்டஸ்டில் வந்துட்டு அவங்க மூலிமா தான் அந்த 4 லடாக்கி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஷூட் அவுட் பண்ணி இந்த ப்ரொட்டஸ்ட் பெரிய லெவலில் ஆச்சுன்ற மாதிரி ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. அதில் ஒரு சிலர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லீகல் என்ட்ரிங்கிறத, இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு. ஸோ இந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகிடும். இதை நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரம் 2007 to 2025 கிட்டத்தட்ட 15 ஒரு 18 இயர்ஸ் ஒரு அதாவது எப்படி பொலிட்டிக்கலாக டெவலப் ஆகுது, ஒரு எவ்வளோ நாள் ஆகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்தை. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். மேபி இந்த மாதிரி நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பண்ணிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எங்களோட கற்போம் கற்பிப்போம் டிஏஎஸ் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி தமிழ்நாடு குரூப்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை அங்கேயும் சொல்லலாம், அங்கேயும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறதெல்லாம் நீங்களும் சொல்லலாம். அரட்டையில் ஃபேஸ்புக்கில் 2 இடத்துலையும் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.